தமிழ்நாடு நாளை முன்னிட்டு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு நாளை முன்னிட்டு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு என பேரறிஞர் அண்ணா பெயர் சூட்டிய ஜூலை 18ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு நாளாக அறிவிக்கப்பட்டது என்றும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு நாளை முன்னிட்டு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு நாளை முன்னிட்டு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு என பேரறிஞர் அண்ணா பெயர் சூட்டிய ஜூலை 18ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். திமுகவுடைய கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில தமிழ்நாடு நாளாக பேரறிஞர் அண்ணா தமிழ் மண்ணிற்கு சூட்டிய அந்த ஜூலை 18ஆம் நாளையே தமிழ்நாடு நாளாக அறிவித்து கடைபிடித்தார். அதுவும் குறிப்பாக தற்பொழுது புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய தாவேகாவுடைய ஆட்சியில அண்ணா பெயர் சூட்டிய ஜூலை 18ஆம் தேதியையும் அதே போன்று மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட நவம்பர் 1ஆம் தேதியையும் தமிழ்நாடு நாளாக இந்த அரசு கடைபிடிக்கும் என முதலமைச்சர் பதிவேற்றக்கூடிய சூழல்ல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது தமிழ்நாடு நாள் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதுல 1956ஆம் ஆண்டே மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்தாலும் இந்த நிலம் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரிலே இருந்தது. எத்தனையோ முயற்சிகள், தீர்மானங்கள், போராட்டங்கள் நிகழும், எதுவும் மாறவில்லை. என்றாலும் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த நாளை தமிழ்நாடு நாளாக அறிவித்திருந்தார். தமிழ்தாயின் இயக்கம் தீர தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயரினை அவையில் முழங்க ஒட்டுமொத்த